அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 18/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். மங்களவாரம்னு சொல்கிற செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் சேர்ந்து இருக்கிற அற்புதமான ஒரு நாள். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை ஸ்ரீ சண்முகநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். விராலிமலை சண்முகநாத பெருமான் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். அதே மாதிரி தம்பதிகள் கணவன் மனைவியில் பிரச்சனை உள்ளவங்கள் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், ஸ்தலம், அற்புதமான மூர்த்தி. எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று அதிகாலை 4:06 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று காலை 6:57 வரை சித்திரை நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள், நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலிலே இருந்த முட்டுக்கட்டை, தடை, தாமதமெல்லாம் கொஞ்சம் விலகும். பிரச்சனைகள் குறையும். பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திரும்பி வரக்கூடிய ஒரு நாள். வேலை தேடுவோருக்கு சிலருக்கு வேலைகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். அதே மாதிரி கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட்லாம் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள், பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய ஒரு நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், நஷ்டம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் வைத்தியநாத அஷ்டகம் பாடி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதை பாராயணம் பண்ணுங்கள், நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் போட்டு அலட்டிட்டு இருக்காதீங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். சிலர் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். எல்லாமே நல்லதுக்குன்னு போகிற மாதிரி போகிறது தான் நல்லது. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. சமூக சேவையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். சில பேருக்கு தேவையில்லாத கெட்ட பேரெல்லாம் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே சொந்தமாக தொழில் செய்ய முயற்சி எடுத்தவர்களுக்கு சில தடைகள், பிரச்சனைகள் வரும். வரும் நாட்களில் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். அனுகூலமான தசா புத்தி இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஈகோ பார்க்காதீங்க. பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். அதே மாதிரி ராங் சைடில் போகிறது, ஒன் வேயில் போகிறது, ஹெல்மெட் போடாமல் பைக் ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உள்ளது அப்படிங்கிறத நினச்சிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுன ராசி என்பர்களே, பொறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் உங்கள் பொறுப்பில் எடுத்துக்கணும். மற்றவங்க யார்ட்டையும் பார்க்க சொல்லி விட்டுறாதீங்க. அது பிஸ்னஸாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி விட்டுறாதீங்க. கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி வெளிவட்டார தொடர்புகளால் சில நன்மைகள் கிடைக்கும்.
வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நாள். வேலையிலே கவனமாகவும் இருக்கணும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கும் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப சில விஷயங்களில் வந்து ரொம்ப ஐக்கியமாக இருக்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை சுத்தமான 2 நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கடக ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த விஷயம் இன்றைக்கி நடக்குமா நடக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டீச்சராக இருப்பீங்க, ப்ரொஃபஸராக, டீனாக, லெக்சரராக, அட்மின் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க, பிரின்ஸிபலாக இருப்பீங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சில பேருக்கு மன விரக்தி கூட ஏற்படும், கவனமாக இருக்கணும். ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, நிச்சயமாக அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக, ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் மூலமாக கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நன்மையான ஒரு நாள். பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். உங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணியை நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுங்க, நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். அசதியாக இருக்கும், அதுக்காக தூங்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்குங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ண வேண்டிய நாள். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேம்ஸ் விளையாடுறது, பைக் எடுத்துகிட்டு ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். கல்யாணமாகி ரொம்ப வருஷமாச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியிலே ஈடுபடக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை நீங்கள் காரிய சித்தி மாலை பாராயணம் பண்ணி வழிபடுங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி என்பர்களே,
மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்தியெல்லாம் வரக்கூடிய நாள். வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள், அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே டிரைவராக வேலை செய்பவர்களுக்கு வேறு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாறணும், இல்லை இந்த கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணலாங்கிறவங்கெல்லாம் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. பிருத்திங்கிராதேவியை நீங்கள் 3 சுத்தமான இலுப்பை எண்ணெயால் தீபமேற்றி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே உடம்பு முடியல, அட்மிட் ஆகியிருக்கோம், சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும், ரெக்கவரி ஆகும். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான நாள். வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். வயதிலே பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் வண்டி வாகனங்களில் போகும் பொழுது, ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கவனமாக அலர்ட்டாக இருக்கணும். வரன்கள் தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாராயணம் பண்ணி வழிபடுங்க, நல்ல பலனை தருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் நிதானமாக பொறுமையாக இருக்கணும். சில பொருளை வச்சுட்டு வீட்டில் தேடி அலைவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்க வேலை பார்க்குறவங்களும் சில டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூப்பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட், க்ரோசரி ஸ்டோர், பூஜா ஐட்டம் சேல் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், ஃபேஷன் சம்மந்தப்பட்ட ஐட்டம் சேல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவை. இத்தனை வருஷம் கம்பெனியில் வேலை பார்த்துட்டோம், சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அனுகூலமாக இருந்தால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அது மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. நம்ம என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சிஏ, ஐசிடபிள்யூ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல தகவல்கள் எல்லாம் வரக்கூடிய நாள். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், இரும்பு ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வீட்டை மாற்றணும்,
எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்க, சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனை நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க, நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். செலவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். விரைய செலவுகள்லாம் தவிர்க்கணும். தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட்ஜெட்டை மீறி வாங்கிட வேண்டாம். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜிலெல்லாம் கவனம் தேவை, கண்ட்ரோல் தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை வேணும். தேவையில்லாத சிந்தனையெல்லாம் தவிர்க்கணும். டைவர்ஷன் கூடாது. டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக பணிபுரிபவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சி கூடும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். பெண்களுக்கு ஆஃபீஸ், அலுவலகத்தில் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம், ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுங்க, நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீன ராசி என்பர்களே, வரவு உள்ள நாள். செலவு கொஞ்சம் குறையும், வரவு கொஞ்சம் கிடைக்கும். சேமிப்பு பற்றிய சிந்தனை வரும். இவ்வளோ சம்பாதிக்கிறமே, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாமே, இல்லை ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கி வச்சுக்கலாமே, ஒரு காணி வாங்கலாமே, நிலம் வாங்கலாமே, பூமி வாங்கலாங்கிற சிந்தனையெல்லாம் வரும். அது சம்பந்தப்பட்ட கடன், லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேருவதற்கு எடுத்த முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் தரக்கூடிய நாள். வெளிநாட்டில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆட்டோமொபைல், சிவில் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் நன்மையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைய தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.